ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 பேருக்கு தேவையான அளவு சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். அளவு பார்த்து பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக 2 எடுத்திருக்கேன். 3 சின்ன சைஸ் தக்காளியை 3 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். போதும். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 1/4 கிலோ சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அரிசி அந்த 1 கிளாஸ் காமிச்ச 1 கிளாஸில் 1.25 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இப்போ குக்கர் வச்சு நெய் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், 2 பச்சை மிளகா, குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 போட்டால் போதும். ஏன்னா 2 பேருக்குன்றதுனால சும்மா பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டுக்கு தான் போட்டு நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு 2 கல் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் வந்து பிரியாணிக்கு தேவையான முக்கியமான ஸ்பைசஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நான் 2 பேருக்கு தான் பிரியாணி பண்ணுறதுனால 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போதும். நீங்கள் அதை வந்து நிறைய பேருக்கு பண்ணுறாங்க அதுக்கு தகுந்தபடி கூட்டிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கணும். நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் பிரியாணி பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வேகணும். நான் வீடியோக்காண்டி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நல்லா நான் வதக்கியிருக்கேன். ரொம்ப நேரம் வதக்கினேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் எல்லாமே அடுத்தடுத்து சேர்க்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். புதினாவும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை போட்டு சிக்கனையும் நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு அதையும் ஒரு லைட்டாக ரொம்ப கிண்டி விட வேணாம். பாஸ்மதி ரைஸ் நான் சேர்க்கலை, என் வீட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் இவ்வளோ வதக்குறேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா ரொம்பலாம் வதக்கக்கூடாது, அரிசி உடைஞ்சிரும். ஒரு நல்லா லைட்டாக இப்போ எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1.25 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கு 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வர்ற டைமில் கொதித்து வரும்போது 1/2 லெமன்லேயும் 1/4 லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்க, எந்த அளவு சிக்கன் வாங்குறீங்க, எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்கன்றதை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்து பார்த்தா சூப்பரான டேஸ்டியான ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் மணக்கிற மாதிரி நல்லா ஒரு மணமாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா டேஸ்டியாக நல்லா மணமாக இருக்குது, ஹோட்டலில் இருக்க மாதிரியே. எனக்கு நான் தயிர் பச்சடி எடுத்து வச்சுருக்கேன். ரைத்தா அதை வச்சு சிக்கன் கிரேவி தனியாக செஞ்சு வச்சுருந்தேன். அதையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.